இதுவும் ஆகுது காய்ஸ். போலீஸும் வந்து செக் பண்ணிடுறாங்க. சிசிடிவி கேமராவில் எதுவும் பண்ண மாட்டாங்க. மச்சி மச்சி ஓடாது 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 ஓடாது. மச்சி மச்சி அம்மா 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 போகலாம் அம்மா ஆமாம்மா இல்லையா வரேன்னு நினைக்கிறேன். கூட இருந்து அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதாக்கி நம்ம இன்னைக்கு ஃபைனலாக எங்கே வந்திருக்கோம்னா ஆலப்பாக்கத்தில் ஒரு ஹாண்டட் ஹவுஸ் இருக்கு. என் ஃப்ரெண்டும் ஒருத்தர் சொல்லியிருந்தான். இந்த வீட்டுக்கு தான். இந்த வீடை பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் மாதிரி எங்களுக்கு இந்த இடத்துல நிற்கும் போதே ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குன்னு ஒரு ஸ்டோரியே இருக்குது போல். வந்து நின்றுட்டு இருக்கும் போது ஒரு ஐயா இங்கெல்லாம் நிற்காதீங்க போன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதை சொன்னார். அவர் சொல்கிற கதை கேட்டே நாங்கள் போயிடலாமான்னு சொல்லியிருந்தோம். கைஸ் இங்கே வந்து ஒரு ஃபேமிலி தங்கியிருந்திருக்காங்க. அந்த ஃபேமிலி இங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு தனியாக ஒரு பொண்ணு மட்டும் ஒரு 23-24 ஏஜில் ஒரு பொண்ணு படிக்கிறதுக்கோ சம்திங் தெரியல. அவர் சொன்னதை பார்த்தா ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டாப்பா, இங்கே நிற்காதீங்க, இங்கேருந்து போங்க. அவரும் இந்த மாதிரி தான் சொன்னாங்க. இந்த பையன் என்கிட்ட என்ன மாதிரி சொன்னாங்கன்னா அதே தான் ஃபேமிலி மாதிரி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க தான் வேறு ஊருக்கு போய் செட்டில் ஆயிருக்காங்க போல. இந்த பொண்ணு தனியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ அதுக்கு என்ன ப்ராப்ளம், ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி அந்த பொண்ணோட ப்ராப்ளம் பண்ணி இறந்துட்டு. இந்த ரெண்டு ஸ்டோரியிலையும் ஆனால் என்ன சிங்க் ஆகுதுன்னா இந்த ஐயா சொன்னதும் இவன் சொன்னதும் ஒரு பொண்ணை சூசைட் பண்ணி இறந்துருக்கு. இருங்க ஐஸ் நான் இந்த வீட்டை உங்களுக்கு காட்டுறேன். நவுறு லைட் அடியா அந்த ஜன்னல் கிண்ணெல்லாம் உடஞ்சி இந்த ஸ்ட்ரீட் லைட்டு இப்போ தான் போட்டாங்க. அது காட்டேன். இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இப்போ தான் போட்டிருக்காங்களா? ஃபஸ்ட்டாக லைட்லாம் ஏதோ லைட்டே இல்லையா. அந்த பள்ளி தான் நைட்டில் சொல்லக்கூடாது. நீங்கள் பாருங்கள் ஆனால் வீடு இந்த வீடுக்கு தான் போகிறோம். ஃபோட்டோ தான் இருக்குது. இப்போ தான் உள்ளே நாங்கள் போகிறோம். ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கோம். இந்த தெருவே காலியாக இதுவாக தான் இருக்குது. இந்த தெருவிலே இந்த இதில் மட்டும்தான் லைட் இருக்குது காய்ஸ். அந்த நடுவில் மட்டும் 2 லைட்டு. அதுவும் வந்து ஏதோ ஒரு விஷயமா நடந்ததுனால தான் இங்கே லைட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் வந்து இந்த இடத்துக்கு வரவேணா, இந்த வீட்டாண்ட தாண்டி போவேணா, ஒரு டைமுக்கு மேலே ஒரு 1 மணி 12 மணி ஆயிடுச்சு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. இது வந்து சின்ன ஒரு வீடு தான். ஆனால் இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்லாம் நாங்கள் யோசிக்கும் போது கண்டிப்பாக உள்ளே என்ன தான் இருக்குன்னு போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது உங்களுக்காகவே நாங்கள் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இடமா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணுறோம். எதுவுமே எவ்வளவோ பண்ணுறோம். இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டோமா, பார்த்துக்கலாம். நாங்கள் இப்பயும் ஒரு பதட்டமாக பேசிகிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இத்தனைக்கும் நான் வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்ருக்கேன். எனக்கு அதுலேயே கொஞ்சம் சிக்கன் ரைஸ்க்காகவே பேய் வந்துடும் நினைக்கிறேன். நான் பேய் வருதோ இல்லையோ எங்களுக்கு பின்னாடி வந்துடும். ஆய் வந்துடுங்க ஐஸ். எனக்கு வந்து இப்போ சிரிப்பாக பேசுகிறேன். இப்போ சிரிப்பாக பேசுகிறோம். உள்ளே போய் எப்படி வேலை போகிறோன்னு தெரில, பார்த்துக்கலாம். எவ்வளோ ரிஸ்க் வந்து ஏதோ சம்திங் ஏதோ ஒரு உணர்வு உங்ககிட்ட பேசும்போது எங்களுக்கு அடிக்கடி ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. ஆனால் ஒன்றும் புரியல. உங்களுக்கு இந்த வீட்டை பார்க்கும்போது வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் அந்த மாதிரியே இருக்காது. ஒரு மாதிரி அபண்டண்ட்டாக இங்கிலீஷ் தெரில. தூங்கலாம்னு சொன்னாங்க. இவன் கூட்டின்னு வந்துட்டான். எங்கே அவன் எனக்கு ஃபோன் பண்ணால் அவன் நான் வரல, நம்பி என்னை விட்டுருங்கன்றான். எங்களுக்கோசம் வரான். நாங்கள் இருக்க தைரியத்தில் வரான். கண்டிப்பாக அவன் வந்தோடனே நாங்கள் உள்ளே போவோம். உள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடக்குது எது நடந்தாலும் பரவாயில்ல. உள்ளே நம்ம ஒரு அவன் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான். நான் 12 மணிக்கு 12 காலுக்கு வர சொன்னேன். டைம் 12:51 ஆகுது. 11:51 சாரி 11:51 ஆகுது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவான்னு நினைக்கிறேன். வந்தவொடனே நம்ம கண்டிப்பாக உள்ளே போய் பார்ப்போம். நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். உங்களுக்காக ஒரு வீடியோ காய்ஸ். இது நல்ல லைட் அடி நல்லா காசு ஆஃப் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க காய்ஸ். இதுதான் நம்ம தான் வழி போனோம். ஆமாம், இது வீடியோ இருக்கு. ஆமாம், நம்ம அந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணப்பே வந்தது ஒரு மச்சான். இப்படி காட்டி பாத்ரூம் காய்ஸ். இது பாருங்க ஏதோ உடஞ்செல்லாம் இருக்கு. உள்ளே ஏறலாமா? தள்ளு சி. அது என்ன இது? தள்ளு காய்ஸ். ஆனால் லைட்டாக ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுது. இது ஏதோ ரூம் எலக்ட்ரிக் 4 ரூம் சொன்னல. 1 2 3 4 வீடே கிட்டா இருக்கு காய்ஸ்.
மச்சி யாரா இன்னொரு ஃபோனு வச்சிருக்கீங்க இந்த படிக்கட்டு தான் ஓ மச்சி யாரா இன்னொரு ஃபோனில் ஒருத்தர் மேலே வச்சிருக்கீங்களா? போகும்போதே யோசிச்சுக்கோங்க. ஏன்னா மேலே போயிட்டோம் சும்மா சும்மா இருக்கும். நீங்கள் பக்காவாக மைண்டை மட்டும் இதுவாகாமல் வச்சுக்கோங்க. மச்சி ஃபோன் டாச்சு பயப்படாமல் போகிறோம். அங்கே மாலை ஏதாவது வர மாதிரி இருந்தா ஜெண்டா போட வேண்டியதா ஜெண்டா. சி நீ எந்த இடத்துல பார்த்த? இதெல்லாம் இந்த டோர் லாக் ஆகிடுச்சு திடீர்னு. Guys, இந்த ரூமில் தான் இருந்திருக்காங்க நம்ம பசங்க. இந்த டோர் வந்து ஃபஸ்ட்டு இப்படி இருந்தது. நாங்கள் வச்சுருந்தோம். சடனாக டவுன் சவுண்டு கேட்டுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் ஏதோ ஒரு சவுண்டு புஷ்ஷுன்னாங்க. எல்லாம் ஓடி இந்த ரூம்லேயே ஏதோ இருக்குதுன்னாங்க. லாக் ஆகிட்டே இருந்தது. ஆனால் ஏதாவது டோர் வேற உள்ள வந்து லாக் ஆகிடுச்சுன்னாங்க. எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இல்லவே இல்லை. ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வீடை ஒரு மாதிரியாக இருக்குது guys. அப்புறம் வெறும் கிச்சன் தான். ஏதாவது ஒரு அம்மான விஷயமா அதாவது நடந்தால் நல்லா இருக்கும்னு பார்த்தா எதுவும் நடக்க மாட்டேங்குது. அடிக்கடி கேட்குது. அந்த தெருவில் யாரும் நடக்கிறாங்க போல. காய்ஸ் யாரோ ஒன்று கட்ச நாற்றம் அடிக்குது. ஆனால் யாரோ ஒரு வருஷமாக இல்லைன்றாங்க. காய்ஸ் இந்த தேவையில்லாத பொருள்லாம் காய்ஸ் யாருமே வரல. ஆனால் ஏதோ இதுவாக இருந்துருக்குது பாருங்க. இப்போ தான் யாரும் வந்துட்டு போன மாதிரி இருக்குது. யாரோ இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. சவுண்டு வேறு வந்தது நாங்கள் உள்ளே வரும்போது. இருக்கும்போது கீழே சவுண்டு கேட்கும். கீழே போனால் யாருமே இருக்க மாட்டாங்க. சைஸ் எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு கேட்குது. இதில் என்னன்னே தெரில காய்ஸ். மாடி வந்தோடனே கீழே சவுண்டு வருது. மாதிரி பிரதர் கீழே போயிருக்காங்க. நாங்கள் மேலே நிற்கிறோம். ஆனால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு புரிய மாட்டேங்குது. ஆனால் பேய் இருக்கிற மாதிரிலாம் தெரில. ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது காய்ஸ். ஒரு நிமிஷம். அதான் கேட்குற மாதிரி தெரியல. எங்க மச்சான் வந்தது? உண்மையாக தான் மச்சான். இந்த வாட்டர் கேன் நம்ம மிச்சம் சவுண்டு கேட்காது. ஆமாம் அந்த மாரி கேட்டுது மச்சான். இதுதான் எங்களாம் வர வேணான்னு. காய்ஸ் என்ன கதைன்னு தெரில. யாரோ இருக்காங்களா விளாட்றாங்கன்னா தெரியல. அவங்க பார்த்துடலாம் என்ன கதை தான். எங்கே மச்சான் சவுண்டு கேட்குது? காய்ஸ் மச்சி இது மூடி தானே இருந்தது. இந்த கதை திறந்தது தானே இருந்தது. இது மூடி வந்துச்சு. இது திறந்து தானே இருந்தது. இது மூடி வந்துச்சு. வரமா வரக்கூடாது. அடுத்து வந்து மாட்டிங்கம்மாடா. காய்ஸ் போட்ட ப்ரௌஸ் செட்டிங் 5 ரூபான்னு நினைக்கிறேன். எங்கே மச்சான் சவுண்ட் வந்து? ஒரு நிமிஷம். கைஸ் பாருங்க எதுவுமே தெரியல. ஆனால் சவுண்ட் ஆனால் எங்களுக்கு எதுவும் ஒரு மாதிரியாக இருக்குது கைஸ். இதான் இருக்குது. ஆனால் ஸ்லாப்பு மேலே ஏறிடலாமா? மச்சான் எதாவது இருந்துற போது மச்சான். அதுதான் நான் யோசிக்கிறேன். கைஸ் மச்சி அவங்க மச்சான் தொந்துடலாம். சாமி எங்கே மச்சி பார்த்தியா சவுண்டு? போயிடலாம்டா மச்சான் மச்சான் சிக்கோ மச்சான் தொடர்ந்து பார்த்துடலாம். மச்சி மச்சி போய்க்கூடாது மச்சான். நம்ம போகலாம் வயா இங்கே. மச்சி திறந்துடலாமா? மச்சி மச்சி இது மச்சான் திறந்து பார்க்கலாம். இரு மச்சான் வர சாமி மச்சான் எவ்வளோ பழசாக இருக்குது மச்சான் அப்படி இது
ஐயோ கூப்பிட்டு வரக்கூடாது இதெல்லாம் கூட்டின்னு வந்துட்டானுங்க இவனுங்க. ஏதோ பூட்டு போட்டுருக்கோம். மச்சான் சாவியே செட் ஆகல. கைஸ் பாருங்க சாவியே செட் ஆகல. இந்த சாவி மச்சான் அந்த சாவி போட்டு போகுது. சரி இதுவே உடஞ்சி இருக்குப்பா. இதே பூட்டு இருக்கு, எப்படி என்ன சொல்றது? இது போட்டு எப்படி இது உடனே சவுண்டு கேட்குது? அது சொன்ன வச்ச மேலே இருந்தால் கீழே சவுண்டு கேட்கும், நம்ம கீழே இருந்தால் மேலே சவுண்டு கேட்கும். இது மாதிரி தான் மச்சான் வந்துட்டே இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ் நடந்து. போலீஸே உள்ளே வர மாட்டாங்க மச்சான். அந்த அளவுக்கு பயங்கரமான இதுவும் மச்சான் இது. இதே ஜோன் மச்சான். வீட்டில் என்னன்னு தெரியல, இந்த டோர் வேறு இப்போ தான் சவுண்டு வேறு வந்தது. இது ஆனால் நிஜமாக என்ன ஒரு மாதிரி என்ன சவுண்டு கட்டியா? ஏதோ சவுண்டு கேட்குறீங்க. சொல்கிறேன் நம்ம போயிடலாம் மச்சான். சிக்கோண்டா பூட்டி இருக்கிறாங்க, அந்த ரூமை தொடர்பே பூட்டி இருக்குது, எப்படின்னே தெரியல காய்ஸ். தாப்பால் இந்த சைடு தான் இருக்குது, உள் சைடு யாரோ பூட்டி இருக்கிறாங்க. ஆள் இருந்துருக்காங்களா? இது தான் மச்சான் சவுண்டே கேட்கும் மச்சான். சவுண்ட் வேறு சவுண்ட் வேறு கேட்குறாங்க மச்சான். சிக்கோண்டா நான் எங்கள் இடத்துல அப்படியே சவுண்டு கேட்குது மச்சான். உங்களுக்கு கேட்கல வைப்பாங்களா? மச்சி ஒத்தா எனக்கு மொத்தம் ஆய் வந்துடும் போல, அப்படி இருக்குது. பதட்டம். இதே பலவீனமான ஆடா போகலாம். யார் ஃபோனு? இந்த டோர்லாம் என்னமோ இருக்குது காய்ஸ், என்னன்னு தெரியல. 2 வாட்டி எல்லாம் உடஞ்சிருக்கு. ஆனால் வெளில இருந்து கல்லை இழுத்து தூக்கி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மச்சான் நாங்கள் தான் சொன்னோம் பேயின்னு சொல்லிட்டு நான் வெளில இருந்து கழுத்தி காய்ச்சுவோம். கால் பார்த்தோம் காய்ஸ் ஸ்பைடர் மேன் எங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். கால் பார்க்கவே மச்சான் இதை விட்டுறேன். இதை பாரு, இது பாருங்க. சின்ன சின்ன குழந்தையோட இது மாரி இருக்கு மச்சான். நாயான்னு தெரியல. ஒரு மாதிரியா இதுவாக வருது காய்ஸ். காய் ரொம்ப அல்ல, நாங்கள் இங்கே பேசி மச்சான் வாயா அப்படி போய் மச்சி மச்சி ஓடாத 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 மச்சி ஓடாத மச்சி ஓடாதீங்க மச்சி ஓடாத ஓடாது ஓடாது. மச்சான் ஒன்றும் இல்லை மச்சான். நாங்கள் இருக்கோம். யாரா இருக்கீங்களா? இருந்தாதான் சொல்லுங்க. இருந்தீங்கன்னா என்ன அறிகுறி காட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு பேயெலாம் இல்லை, கன்ஃபார்மாக எவனோ குஷ்ட்டு மொத்தம் எங்களை பயமுத்துறீங்கன்னு தெரியுது. மச்சான் எவனாவது இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஆ அந்த சைடு நாங்கள் வாட்டர் பாட்டில், அந்த ரூமில் ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டிலே இல்லை இரு மச்சான். காய்ஸ் மச்சி இங்கே வாங்க. என்ன இது இருக்கு? எப்பயும் எத்தனை மாதிரி இருக்குது எப்படி? மச்சான் இது பார்த்தா மாதிரி தெரியல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக. அதான் சைக்கோ கீக்கோ உள்ள ஏதாவது இருக்காங்களா? இது பாருங்க அப்படியே அப்படியே ஃபுல்லாக காட்டுங்க. இது எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் டீச்சர்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் அதான் அமெரிக்காவில் தான் செட்டில் ஆகிட்டாங்க. இங்கே யாரோ கூட இருந்து அது ஏதோ தொலைஞ்சி போன மாதிரி அப்படி கூட இருந்து அவங்க தான் சூசைட் பண்ணி இறந்துட்டேன் அந்த மாதிரி தான். அதுதான் ஏதோ ஃபேமிலியாக இருந்திருக்காங்க. இயர் போட்டிருக்காங்க மச்சான் 2018. 2020 மச்சி உனக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமா மச்சான் அந்த வீட்டில் ஆள் இல்லை? மச்சான் அதான் மச்சான் நான் கரெக்டாக நானே அப்போது ஒரு சின்ன பையன் மச்சான் 7th 6th தான் மச்சான். அப்போதுலேருந்து இல்லை மச்சான். ஆனால் அதுக்கு முன்னாடிலேருந்துலாம் இருந்திருக்காங்க. ஒரு மாதிரி எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரி பேட் வைப்பாக இருக்குது காய்ஸ். பேக்கில் வந்து யாரோ இது பண்ணுற மாதிரி எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நாங்களும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அந்த இடத்த பார்த்தது. இந்த வாட்டர் சவுண்ட் ஏன்னா யாரா இருக்காங்களா என்னன்னு தெரியல காய்ஸ். ஆனால் தேவையில்லாத விஷயம்லாம் இங்கே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து காலையில் மச்சான், காலையில் வரைக்கும் இது சேஃப் தான். காலையிலலாம் சேஃப், நைட்டு மொத்தம் வரவனுக்கு யாருமே வர மாட்டாங்க மச்சான். இந்த தெருவே பார்த்தியா, சின்ன தெருவு, யாருமே இந்த பக்கமே வர மாட்டாங்க.
சி திருப்பி உள்ளே போகலாமா? என்ன சவுண்டு பார்க்கலாம். ரிஸ்க்குன்னு தோணுது மச்சான். திருப்பி உள்ளேருந்து வெளில கூட வர முடியாது மச்சான். சி மொத்த டோர் கீரை அங்கங்கே சாவி வேறு இருக்குது. ஜூம் பண்ணல சாவிலாம் இருக்கு இங்கே. சாவி 8 லட்சம் பார்த்தியா? ஒரு மாதிரி யாரா இருக்கீங்களா மச்சான்? இந்த சாவி இருந்தால் இந்த கதவை திறந்துடலாம்னு நினைக்கிறேன் மச்சான். எனக்கு தெரிஞ்சு கதவை திறந்து பார்க்கலாமா? டிஸ்டர்ப் பண்ண சாவிலாம் மச்சி இந்த சாவி எத்தனை வாயா அந்த ரூமில் போட்டு பார்க்கலாம். இந்த சாவி எடுத்து நம்மளுக்கு எதனா இருந்துச்சுன்னா பொறுமையாக இருந்தாலே போதும். எத்தா துருப்பூச்சி கிடக்குது. எத்தனை வருஷமாக அப்படியே இருக்குது. நீங்கள் வேணா பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு கிணறு இருந்தது மாதிரி சொன்னாங்க. அந்த கிணத்துல வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு நாள் நீங்கள் அட்டை வச்சுருக்கும் போது இந்த கிணத்துல இருந்து நீங்கள் நைட்டு எதுனா வந்தீங்களான்னு எங்களை கேட்டாங்க. அவங்க தான் கிணறுனா அவங்க ஜன்னல் பக்கத்தில் இருக்கும். ஏதோ ஜன்னல் வந்து ஏதோ ஒரு உருவம் வந்து ஜன்னலில் நின்று இந்த மாரி அதான் அந்த கிணறாக நின்றுருந்தா அங்கே அந்த ஜன்னலில் பார்க்கலாம். அந்த ஆண்டி வந்து பார்த்து ஒரு நைட்டு 1 மணி கத்திருக்காங்க. கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் இந்த வீடு செக் பண்ண வந்திருக்காங்க. யாருமே இல்லை. ஏதோ ஒரு பெரிய தூண் மாரி உருவம் மாரி ஒரு நின்று இந்த மாரி சொல்லியிருக்காங்க. எங்களை கேட்டாங்க. நாங்களாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் வந்து செக் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி கேமராலேயே எதுவும் பதியலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டில் ஏதோ இருக்குது. ஆனால் வர ஏதாவது தயங்குதா இல்லை எங்களை பார்த்து பயப்படுதா என்னன்னு தெரியல. நம்ம வந்தவங்களா வராது மச்சான். நம்ம லைட்டாக பேசினே இருப்போம். இப்போவே அப்படி தான் இருந்தது. நம்ம அங்கே எதிர்ச்சியாக அந்த செவுத்தை காட்டிட்டு பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒன்று நடக்குது இந்த வீட்டில். அதனால தான் மச்சான் எங்களுக்கு இப்பயே நீங்கள்லாம் கூப்பிட்டீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லி தான் மச்சான் உங்களே நின்றுக்கிறேன். நீங்கள் இருக்கிற தைரியத்தில். சரி அது என்ன பாத்ரூமா? அது பார்த்துட்டோமா? அது இங்கே எவனா ஒழிஞ்சின்னு இருக்கானான்னு பார்ப்போமா? தான் இருக்கு. இங்கே எவனுமே இல்லை. ஆனால் எப்படி எங்களுக்கு சவுண்டு வருதுன்னே தெரில காய்ஸ். சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பேட் வைப்ஸாக இருக்குது. ஆமாவா? நிஜமாக இல்லை. ஒரு உணர்ச்சியாக இருக்குது இந்த இதெல்லாம். இரு மேலே விட்டு பார்ப்போம். எவனா பத்துன்னு இருக்கானு. வாட்டர் பாட்டில் அடிக்கிறாங்க. மச்சி இரு எந்த ரூம்லேருந்து வந்தது? ஆப்போசிட்லேருந்து வந்து ஒருத்தர் யாராவது இருக்கீங்களா? மச்சி இரு மச்சி பார்த்துடலாம். ஒருத்தா சும்மா ஒருத்தா பயமுத்துற மாரி இருக்கா இருந்ததுன்னா ஒன்று வரணும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வேலை ஆகாதுன்னு நினைக்கிறேன். போயிடலாம்ல. தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிற மாதிரி வந்து எனக்கு சவுண்டு ஒரு மாதிரி வந்துட்டே இருக்கு. பேட் வைப்ஸாக இருக்குது. அந்த கிணறை மட்டும் பார்த்துட்டு போயிருந்தீங்களா? சரி எனக்கு ஏதோ அது கொடுங்க சார் கிணறு தெரிதா? ஜன்னல் தெரிதா? அங்கேருந்து எவ்வளோ ஹைட்டு பார்த்துக்கோங்க. அப்போ நான் இதுவாக மச்சான் அந்த ஜன்னலை பார்த்துக்கோ. அவ்வளோ ஹைட்டு யார் அவ்வளோ நிற்க முடியும்? அவ்வளோ அவங்களுக்கு செக்யூரண்ட்டாக ஒருத்தவங்க நின்ன மாதிரி தெரிஞ்சுது. இந்த இது வந்து யாரோ இருந்திருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்களாம். அதான் மச்சான் இதுவே போட்டு அதனால தான் மச்சான் இதுவே போட்டு அவங்க எங்கே மச்சான் உள்ளேயா பார்ப்போம். அது காலண்ட்ரு மச்சான். சவுண்டு கேட்குது ஆனால் யாருமே இல்லை மச்சான். அதுதான் எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கு. ஆனால் இந்த ரூமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது guys.
செஞ்சு ஆள் இருக்கான்னு நினைக்கிறேன், வடக்கன்னு நினைக்கிறேன். அம்மா அதை போய் இந்தியாவில் யூஸ் பண்ணுன்னு நினைக்கிறேன். என்ன மச்சான், ஜெய் ரஹ்மான் அதான் பிசராயிட்டு போன ஜெய எங்கள் பெயின் தனியாக இருக்குதா? ஒரு வாட்டி மேலே மட்டும் போயிட்டு வரலாமா? போகலாம் மச்சான், புரியத்துக்கு வாரதான் மச்சான். வேணாம் மழைலாம் மச்சான் 4 வாட்டி சவுண்டு வருது, ஆள் இல்லாமல் எப்படி மச்சான்? மச்சான் வேணாம் மச்சான், ரிஸ்க்கு மச்சான். போகலாமா? ரிஸ்க்கு தேவையில்லாம் எடுக்க வேணாம். நம்ம வந்தது மச்சான் சொன்னாங்க தெரிஞ்சு நம்ம மேலே அடிக்கிறது தான் சோத்தில் பட்டுது, நம்ம மேலே தான் புரியுது. ஆனால் நம்ம இருந்த இடத்துல சோத்தில் அடிச்சுக்கலாம். எந்த இடத்துல பாட்டில் தான் நீ நின்று செவுத்தா எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. செவுத்தில் பட்டு விழுந்துருக்கு. அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம 3 பேரும் இங்கே வரும். ஆப்போசிட்டில் இந்த வீட்டில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தெரியுது. அது என்னன்னு தெரியல, ஆனால் யார் இருக்கான்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கு இது பண்ணாலும் எதுவுமே அந்த எதுவும் புரியல. இப்போ எங்களுக்கே ஒன்றுமே புரியல. அந்த பயமும் இருக்குது, பட் அதையும் தாண்டி வேறு இங்கே யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் வராதிங்க, இங்கே போங்க அப்படின்னு ஒரு டவுட்டா, யாரோ ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கா? எங்களுக்கு அந்த மாதிரி தான் கைஸ் ஃபீல் ஆகுது. என்னன்னு தெரியல. ஆனால் எத்தனை வருஷம் ஆரம்பித்தான் அது இந்த வீடு? 2008 போட்டுருக்கு. அதுலேயே அந்த போர்ட்லேயே 2008 கேப்சர் ஆகிருக்கு. ஆனால் வந்து இங்கே அமானுஷமாக எப்படி சொல்கிறதுனா, முடி விரித்து போட்டு ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து சத்தம், அந்த சின்ன சத்தம் நமக்கு கேட்குது, கிளியராக கேட்குது. வாட்டர் பாட்டில் அந்த எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல. வாட்டர் பாட்டில் விழுது கைஸ் அது எப்படி சொல்கிறதுன்னா, அந்த பதட்டத்தையும் தாண்டி இங்கே அவங்க அனுபவிச்சவங்க வந்து எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும், இவங்களுக்கு என்ன கஷ்டம்னு நம்ம கேட்க முடியாது. ஆனால் இருந்தாலும் கேட்க முடியலன்னா பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆனால் இங்கே இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி வந்து சூசைடு சொல்கிறாங்க. ஏதோ தனியாக ஒரு லேடி பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஃபாரின்ல தான் வந்திருக்காங்க. ஏதோ சவுண்டு கேட்குது, டிஃப்ரெண்ட்டாக ஏதோ சவுண்டு கேட்குது, யாரும் பேசுறது. சரி, மேலே சவுண்ட் நல்லா கேட்குது. அதுக்கு நம்மளை பிடிக்காமல் வெளியே போன துரத்துறதுக்கு பண்ணுதா? அதான் இந்த வீட்டுக்கு வந்தாலே பிடிக்காது மச்சான். இந்த வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. சொன்னால அடியில் சவுண்டு சொன்னால மச்சான் ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஃபீலு. வீடு ப்ரொடெக்ட் பண்ணுற பாருங்க, உடம்பு அப்படியே புல்லரிக்குது ஒரு மாதிரி உண்மை. ஆனால் என்னதான் இருக்குன்னு தெரியல, எங்கள் கண்ணுக்கு கேப்சர் ஆக மாட்டேது. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவனே வெளியே போயிட்டான் கூட வந்தவனே. இருந்தாலும் துரத்துதுன்னு தான் நினைக்கிறேன். துரத்துது நீங்கள் இருக்காது போங்க அதுதான் போன்ட்டு துரத்துது. அதுக்கு நம்ம வந்து இது பிடிக்கலையா வேணும். ஆனால் அந்த சவுண்டு மட்டும் கொஞ்சமாக கேட்குது. அந்த எங்கே எங்கள் மேலே கேனை தூக்கி அடிக்கிற அளவுக்கு அது அடிக்கிறதுலாம் எங்களுக்கு மேட்ரு இல்லை. யார் பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. இதுதான் வந்து நான் வந்த வழி. காய்ஸ் டோரே கிடையாது, நாங்கள் இந்த ஜன்னல் கிடையாது. ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபீலு. ஆனால் கேட்டுகிட்டே இருக்கு. ஏசி மாமா போகலாம் மாமா இரு மாமா, மேலே இல்லை வேணாம் மாமா சிக்கம் ஒரே நிமிஷம் நீ போகுது இரா மச்சான். காய்ஸ் மேலே ஏதோ சவுண்ட் வந்து மேலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் வெளியே போயிட்டான் பயத்தில். வாடா பேச்சு அவனை கால் பண்ணி மேலே கால் முரட்டி மேலே. யாராக இருந்தாலும் எங்களை மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வரல. நீங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். நீங்கள் எங்களை எப்போ சொல்கிறீங்களா இல்லை இருக்க சொல்கிறீங்களா நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் எங்களை ஏதோ பண்ணுறீங்க, ஆனால் எதுவுமே எங்களுக்கு இதுவாக மாட்டேங்குது. மச்சான் சவுண்டு கேட்டுக்கலாம் மச்சான். மேலே சவுண்டு கேட்டுது பற்றியா?
நீ ஏன்டா பேய் மாதிரி உட்காந்துருக்காங்க பாருங்க பேய் மாதிரி. பெயின்லாம் ஏய் இல்லை அது பக்கத்து மேலே ஏதோ சவுண்டு ஏதோ தூக்கி அடிச்ச மாதிரி கேட்குது. மச்சான் கல் தான் மச்சான் நினைக்கிறேன். கல்லால் வேறு எதுனா வேணும்னு தெரியல. ஏன்னா எதையோ தூக்கி அடிக்குது. எனக்கு கையெல்லாம் உதறுது. எனக்கு ஒரு மாதிரி மைண்டே ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. கண்ட பொருள்லாம் இங்கே இருக்குது. ஏதோ வினோதமாக அப்படியே மைண்டே பிளாங்காக இருக்குது. என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. மச்சான் ஏதோ சவுண்டு இப்போ கேட்டது மச்சான். இப்போ கேட்டது கரெக்டாக. இது என்ன அதே வழி தானா? அந்த வழி தான், ஒரே வழி தான். அதான் யாரும் வீடு கீடு தொடச்சி விட்டு காயாமல் இருக்குதா, இல்லை மழை டைம் அப்போ வந்து அப்போலேருந்தே காயாமல் இருக்குதா? அதுக்கப்புறம் நிறைய வேலை செய்யலாம் வந்துச்சுடா. ஆனால் இப்போ இவ்வளோ தண்ணி ஒரு மாதிரி தண்ணி ஊறுன மாதிரி இருக்குது. இதுதான் இது தெரியுமா, யாராவது படுத்திருந்தாவோ அப்படின்னா அவங்க அச்சுமே இது டஸ்ட்டாக இல்லைடா. அப்படிதான் அவனுக்கு டஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நான் இப்போ என் காலை இப்படி வச்சுன்னு வச்சுருக்கேன். இது பண்ணனா தெரிதா டஸ்ட்டு போகுது போய் இதுக்கு முன்னேலாம் அவனுக்கு அச்சுலாம் தரும். இந்த இடத்த பார்க்கவே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல். அப்படியே நான் பாருங்கள், அப்படியே ஜூம் பண்ணுறேன். நூறு பிரதீப்பே பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஏதோ போகலாம் வேணாம் பிரதீப்பே, நம்ம போகலாம். தேவையில்லாத பிரச்சனை நம்மளுக்கு எதுக்கு? அந்த மாதிரி பார்த்துட்டு மச்சான் மொத்தம் அவனுக்கு கோசம் பார்த்தா மொத்தம் நம்மளுக்கு பேய் இல்லை, பேய் வராது. வா போகலாம், நம்ம போகலாம் வா. தேவையில்லை இந்த பேய் கோசம் மொத்தா ஏதோ மொத்தம் தேவையில்லாத வேணாம். மொத்தம் அது இருக்கும், நம்ம இருக்குமா? மொத்தம் வாடா முதல்ல போகலாம். ரைட், நாங்கள் இன்னொரு நாள் கண்டிப்பாக இங்கே எவ்வளோ தூரம் வர முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம தனியாக வந்து இந்த வீடை ஃபுல்லாகவே நம்ம ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். உங்களுக்கு ஆனால் மேலே இது ஓடாது 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 இதான் வச்சு ஓடாது ஆகாசு, இரு ஆகாசு. என்ன பண்ணுறேன்? இந்த வீட்டுக்கு பாய் சொல்லிட்டு நம்ம போகிறோம். இந்த வீட்டுக்கு 74 நம்பர் காய்ஸ். அங்கே பாருங்கள், 74 என்னன்னு தெரியல, 47 தெரியல. இந்த வீட்டில் எதுவும் இருக்குது. வீடை சுற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தான். ஆனால் லைட்லாம் இருக்குது. லைட் இப்போ தான் போடுறாங்க வீட்டுக்குள்ளே கவர்மெண்ட். இப்போ பார்த்து பிளட் சவுண்டு